நான் அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமே என்னன்னா, நான் கையில வாங்கும்போதே தின்னட்டும். அந்த கேஸ் வாரண்ட்லயே இருக்கும். என்ன கேஸுன்னு வாரண்ட்ல இருக்கும். நான் பயங்கரமான ஒரு ஆளா எதிர்பார்த்து போனேன். ஜாண்டிக்கா பயங்கரமா இருப்பாய்ங்க. நமக்கு எப்போதுமே ஒரு கற்பனை இருக்கும்ல. ஒரு ஒரு கேஸ் வாங்கும்போதே எனக்குள்ள ஒண்ணு எல்லா போலீஸ்காரனுக்குமே ஓடும். கேஸ் வாங்கணும்னா வாரண்ட்ட பார்த்தாலே எங்களுக்கு ஓடும். ஓ! இவன் எப்படி ஆ. இருப்பான்றது. அப்படியே உள்ள போய் எதிர்பார்த்தா, நான் எதிர்பார்க்காத ஒரு சின்ன உருவத்த கொண்டு வந்து என் முன்னால நிறுத்துறாங்க. நாங்க போன 3 பேத்துக்குள்ள எங்க கைக்குள்ள அடங்குற மாரி ஒருத்தன். அப்படி ஒரு பையன நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ எடுத்த உடனே அவன் மேல எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. இவன் எப்புட்றா கொலை பண்ணியிருப்பான்னு, சரி ஓகே ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்ப டிராவலிங்ல அவங்ககிட்ட பஸ்ஸில பேச ஆரம்பிக்கிறோம். விக்ரம் சார் பேசுற அந்த தொனிக்கும், இதுக்கும் நான் பேசினதுக்கும் சின்ன சின்ன சினிமாக்காக நாங்க மாத்தி எழுதியிருப்போமே தவிர, ஒரு 50% 2க்குமே 60% 2மே ஒத்து போற மாரி. நீங்க சொன்னது இந்த உங்கள 301 பார்த்தேன் அப்படிம்பாரு. ஆ, அப்படிங்கிற டயலாக்ல ஆமா, ஆமா. அதெல்லாம் அவன்ட்ட நான் பேசுனீங்க. அது என்னன்னா, தூங்கவே மாட்டேங்கிறான் அந்த பேருந்துல உட்காந்து. கேட்டா சொல்றான், "இல்லண்ணே நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியில வருவேன். நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு இந்த காத்து போறது ரொம்ப பிடிக்கும்ன்றான்." எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா, அவனோட உருவத்துக்கு அந்த பஸ்ஸ தொறந்தான்னா ஈஸி குதிச்சிடலாம். ம். அதோட நான் என்ன பண்றேன், லீடிங் செயின குடுங்கடான்னு சொல்லி லீடிங் செயின வாங்கி, அவன் கையில போட்டு என் கால்ல போட்டுக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எப்போ வேணாலும் தூங்கிருவேன். என் கூட வந்த 2 பேருமே வழக்கம் போல போய் அந்த 2 பேரும் சரக்க வேற போட்டு வந்துட்டாய்ங்க. ஸோ, என் கால்ல நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு அப்படியே போம்போது, அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் தூக்கம் வரும். எனக்கும் அவன விட்டுட்டு எனக்கு எப்போதுமே அந்த எஸ்கார்ட்ல வந்து தூங்குனா எனக்கு ஒரு மாரி பதட்டமாயிரும். அதெல்லாம் நான் என்ன விஷயம்னா, சரி என்னடா அப்படின்னு சொல்லி பேச்சு குடுக்க ஆரம்பிச்சேன். இந்த பேச்சு வருது.